திரு ஆர்.எஸ். பாரதி கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினராகவும் ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவர் சொன்னா கட்சி சொன்னதா அர்த்தம். கட்சி யாரு? திரு மு.க. ஸ்டாலின். அவர் தான் தமிழக முதல்வர். அவர் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அர்த்தம். நீங்க அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னா கண்டிப்பா. இந்த காலேஜ் எல்லாம் ஒவ்வொரு சாதி சார்ந்து இருக்கிறது, பொது சமூகத்திற்கு கல்லூரி இல்லையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கல்லூரியை உருவாக்கி இவ்வளோ பட்டதாரிகளை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் கலைஞர் தான் என்கின்ற சொல்லை நாகரிகமாக சொல்ல தெரியாமல் திருப்பி திருப்பி அநாகரிகமான வார்த்தைகளில் நாங்கள் போட்ட பிச்சை. இப்போ இவருடைய பேச்சு அப்படின்றது தொடர்ந்து ஒரு சர்ச்சையாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ அவர் இத்தனை தடவை பேசியும் சரி செய்யாதவர், அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை தாண்டி பேச பகுத்தறிவு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்லாம் இவருக்கு நான் 1 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று உங்கள் மீது வழக்கு தொடுக்கிற அளவிற்கு அவருடைய வார்த்தை தரம் தாழ்ந்து போகின்றிருக்கிறது. வள்ளுவர் காலத்திலேயே வித்வானுக்கு படிக்க வைத்தவர்கள், ஆனால் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் பட்டம் வாங்கினாங்க அப்படிங்கிற வார்த்தை தமிழ் சமூகத்தை களங்கப்படுத்துவதாகவும் அசிங்கப்படுத்துவதாகவும் ஒருபடி கீழே இழுத்து செல்வதாகவும் இருக்கிறது. அவர் வயதுக்கும் இந்த கட்சிக்கும் உரிய மரியாதையை காப்பாற்றுகிற வகையில் அவருடைய வார்த்தைகளில் நாகரிகம் கடைபிடிக்க வேண்டும். இதற்காக பிரத்யேகமாக ஒரு முறை ஆர்.எஸ். பாரதியை திரு மு.க. ஸ்டாலின் தனியாக அழைத்து அவருக்கு தக்க அறிவுரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறையின் உதவி ஆணையர் மற்றும் முன்னாள் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களிடம் சிறந்த விசாரணை அதிகாரிக்காக தங்கப்பதக்கம் பெற்ற திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சார், இப்போ சமீபத்தில் திமுகவை சேர்ந்த ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்ன விஷயம் பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. இப்போ நாய் கூடலாம் பிஏ படிக்குது, பிஏ பட்டம் வாங்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தினுச்சு. சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எதிர்வினை ஆச்சுனாங்க. பிஏ படித்தவர்களை இந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி ரொம்ப தரக்குறைவாக பேசுவதா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனத்தை முன் வச்சாங்க. இன்னொரு படி மேலே அவர் நாங்கள் படித்ததெல்லாம் திராவிடம் போட்ட பிச்சை, இதை நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஒரு காவல்துறை அதிகாரியா இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் மீண்டும் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயமா நான் எப்படின்னா, திரு ஆர்.எஸ். பாரதி கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினராகவும் ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவர் சொன்னா கட்சி சொன்னதா அர்த்தம். கட்சி யாரு? திரு மு.க. ஸ்டாலின். அவர் தான் தமிழக முதல்வர். அவர் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அர்த்தம். நீங்க அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் கலைஞரின் மகன். கலைஞருடைய மகன் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறதுல எனக்கு சேர்ந்த கல்வி சம்பந்தமா சில விஷயங்களை பதிவு செய்ய விரும்புறேன். எப்படின்னா, இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமே அப்படியே காமராஜர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளையும் பேரூராட்சிகளில் மேல்நிலை பள்ளிகளையும் எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா ஜமீன்தார்கள் நிலச்சுவாந்தர்கள் அந்தந்த ஊரில் யார் விவிஐப்பா இருக்காங்களோ பிரசிடெண்டா இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் 10 ஏக்கர் 15 ஏக்கர் நன்கொடை வாங்கி எல்லா ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளையும் ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைங்க, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளி அப்போ 11ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்துச்சு. அப்போ 11ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவர் ஐடிஐ, அதுக்கு மேலே அவருக்கு மிகப்பெரிய படிப்பை இம்மிடியட்டா அவர் 1ஆம் கிளாஸ்லேருந்து கட்டமைக்கிறார். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆவது வரைக்கும் கட்டமைக்கிறார். அப்படி கட்டமைத்தவர் அதுக்கப்புறம் என்ன படிப்பு நம்மளுக்கு கொண்டு வர முடியும்? இம்மிடியட்டா மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வர அளவுக்கு அவருக்கு பொருளாதார வசதி இல்லை. அப்போ அவர் என்ன செய்யறாரு, ஒரு லேத்து பற்ற வைக்கிறதுக்கு ஒரு வெல்டிங் மிஷினு. அப்போ டிவிஎஸ் ஐயங்கார்கிட்ட தான் கேட்குறாரு. அப்போ அவங்க டிவிஎஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ பிராமணர்கள் மட்டும்தான் என்ஜினியரிங்கில் ஓரளவு நாலேஜபிளாக இருந்ததுனால என்னென்ன ட்ரைனிங் சிம்பிளாக கொடுக்க முடியும் அப்படின்னா ஐடிஐயில் மெஷினிஸ்ட்டு, டர்னரு, ஃபிட்டரு, வெல்டரு, இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் இந்த கம்மாளர் அப்படின்னு ஒரு 10-15 சின்ன சின்ன என்ஜினியரிங் ஒர்க்கை, அது சப்ஸ்டிடியூட் என்ஜினியரிங் ஒர்க்கு, அதெல்லாம் பண்ணி அவர் கம்பெனிகளுக்கு வேலை அனுப்பி இவங்களாம் வேலை வாய்ப்பு கொடுத்தா வாழ்வியல் மாறுமே
அப்படிங்கிற அளவுக்கு ரீச் ஆனவர் தான் திரு காமராஜ் அவர்கள். அப்போ அதுக்கு முன்பு ஆட்சியாளர் இருந்த இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு நியூ காலேஜ் அப்படிங்கிறது இஸ்லாமியருக்கு ஒரு காலேஜ் இருந்துச்சு. இதில் நம்ம திருச்சியில் வந்து ஜமால் முகமது காலேஜ் இருந்துச்சு. அதே மாதிரி திருநெல்வேலியில் முஸ்லீமுக்கு ஒரு காலேஜ் இருந்துச்சு. திண்டுக்கல்லில் முஸ்லீமுக்கு ஒரு காலேஜ் இருந்துச்சு. இப்போ இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு கல்லூரி இருந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு கல்லூரி இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருந்துச்சு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் திருச்சியில் வந்து சென்ட் ஜோசப் அண்ட் பிஷப் ஹீபர் ஹோலி கிராஸ் காலேஜ். இவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காலேஜ் இருந்துச்சு. அதில் போய் கிறிஸ்தவர்கள் படிக்காத போது, கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு கிடைக்காத போது நம்ம ஆட்களும் சேர்ந்து பிஏ படிச்சு கொண்டு தான் இருந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து தான் படித்தாங்க. முஸ்லீம் காலேஜ்லேயும் வந்து ஜமால் முகமதுல எத்தனையோ பேர் வந்து படித்தார்கள். இருந்தாலும் அது இஸ்லாமியர் கொடுத்தது போக, கிறிஸ்தவர்கள் கொடுத்த போக, இல்லை திருச்சி தான் வந்து இந்த வரலாற்றில் வந்து மிகவும் வந்து பேசு பொருளாக இருக்கிற உற்று நோக்கக்கூடிய வரலாறு. திருச்சியில் பார்த்திங்கன்னா பிஷப் ஹீபர் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்லூரி, சென்ட் ஜோசப்னு ஒரு கல்லூரி, இவங்க வந்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனுக்கு ஒரு கல்லூரி, இன்னொரு கிறிஸ்டியனுக்கு இன்னொரு கல்லூரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷனல் கல்லூரி, அது பிராமணர்களுக்கு மட்டும். என்னங்க உரிமை தனலட்சுமி காலேஜ், அது செட்டியார்களுக்கு மட்டும். என்னங்க இப்படி வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு காலேஜ் இருந்துச்சு. ஆனால் இந்த சமூகத்தில் சேராத பிற்படுத்தப்பட்ட மற்றும் அதர் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து காலேஜே இல்லை. அப்போ தான் வந்து தந்தை பெரியார் வந்து என்ன சொன்னார், இவனெல்லாம் யாருமே சீட்டு கொடுக்காம இருக்காம பாருங்க, அந்த பசங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்கன்னு தன்னுடைய 600 ஏக்கர் நிலத்தை வந்து அந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத பெரியார் என்னுடைய பேர்லேயே காலேஜ் ஆரம்பிங்கடா, அதில் வந்து இந்த மதம் சம்பந்தமான, இனம் சம்பந்தமான, சாதி சம்பந்தம் இல்லாத ஒரு ஆட்களை வந்து இவங்க படிக்க வைங்கன்னு சொன்னார். அதில் உருவானவர் தான் திருச்சி சிவா என்னுடைய காலேஜ் சீனியர். ஸோ அப்போ பெரியாரே ஒரு கல்லூரியை ஆரம்பிச்சிட்டாரு. பெரியார் ஒரு கல்லூரி ஆரம்பித்து அதில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கினார். சரி, இது வந்து வளர்ந்து வருகிற இப்போ 11ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டான், பியூசியும் படிச்சுட்டான். அவனுக்கு பிஏ படிக்க காலேஜ் இல்லைங்கிற போது டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பணியை செய்தார். அப்போதான் வந்து அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரி அப்படின்னு ஒரு ஆரம்பித்து பழனியில் ஒரு காலேஜ், கரூரில் ஒரு காலேஜ், திருச்சியில் ஒரு காலேஜ், ராசிபுரத்தில் ஒரு காலேஜ், நாமக்கல் ஒரு காலேஜ், 16 கல்லூரிகளை முதல்ல தமிழ்நாட்டில் அரசு கலைக்கல்லூரி நிறுவனது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். எதுக்கப்புறம் இந்த சென்ட் ஜோசப்பு, இந்த உரிமை தனலட்சுமி, இந்த நேஷனல் காலேஜ், இந்த பெரியார் காலேஜ், சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ், செட்டிநாடு சிங்கநாயக்கர் காலேஜ் ஈரோடு, என்னங்க சிஎன்சி, இந்த காலேஜ் எல்லாம் வந்து ஒவ்வொரு சாதி சார்ந்து இருக்கிறது, பொது சமூகத்திற்கு கல்லூரி இல்லையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கல்லூரியை உருவாக்கி இவ்வளவு பட்டதாரிகளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் கலைஞர் தான் என்கின்ற சொல்லை நாகரிகமாக சொல்ல தெரியாமல் திருப்பி அநாகரிகமான வார்த்தைகளில் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்ந்து வருகிற பாதையை வந்து தூய்மையான பாதையாக கொண்டு போகாமல் அதில் வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம், இவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்லாம் இவருக்கு வந்து நான் 1 கோடி ரூபாய் வந்து எனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று உங்கள் மீது வழக்கு தொடுக்கிற அளவிற்கு அவருடைய வார்த்தை வந்து தரம் தாழ்ந்து போகின்றிருக்கிறது. எனவே இதற்காக பிரத்யேகமாக ஒரு முறை ஆர்எஸ் பாரதியை திரு மு.க. ஸ்டாலின் தனியாக அழைத்து அவருக்கு தக்க அறிவுரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இப்போ இவருடைய பேச்சு அப்படின்றது தொடர்ந்து ஒரு சர்ச்சையாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இல்லை சார்? அப்போ அவர் வந்து இத்தனை தடவை பேசியும் சரி செய்யாதவர், அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை தாண்டி பகுத்தறிவு, அதாவது அப்போ மனிதனாய் பிறந்தவனுக்கு மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. அப்படி 6 அறிவு இருக்கிறவங்க தான் மனுஷனாக வர முடியும். மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து உணர்வுகளை பதிவு செய்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுற சக்தியை கொடுத்துருக்கான். மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கிற சக்தியை கொடுத்துருக்கான். மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆற்றலை கொடுத்துருக்கான். அப்போ மனிதன் வந்து பகுத்தறிவு இல்லாமையெல்லாம் வரல. மனிதன் வந்து திருக்குறள் படிக்கும்போதே, திருக்குறளை எழுதும் போதே எங்கள் முப்பாட்டன் வந்து எங்களை மிகப்பெரிய அறிவு தளத்துக்கு கொண்டு போயிட்டான். எங்கள் பாட்டி சொல்கிறா, பெரும்பாட்டி இல்லைங்க, பெரும்பாட்டன். இந்த இடத்துல சீமானோட நான் ரொம்ப ஒத்து போகிறது. ஏன்னா எங்கள் பாட்டன் என்று உரிமை கொண்டாடினாவே நம்ம வந்து அது பெருமை. அவனை என் பாட்டன் என்று சொல்வது எனக்கு பெருமை.
இந்த இந்த அவை பாட்டி என் பாட்டி என்று சொல்வதே எனக்கு பெருமை. எனவே இவர்களை பாட்டி என்றும் என் பாட்டன் என்றும் நான் சொல்வது என்னுடைய வழக்கம் நீண்ட காலமாக. அதன் அடிப்படையில் சொல்கிற கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காள. இது பாரதி போட்ட பிச்சையை வச்சு வாங்கிட்டா அப்போவே வந்து பிச்சை எடுத்தாவது என்ன செய்ய, நீ வந்து பட்டதாரியாக மாறிடாங்க. அப்போ இருந்த பட்டம் என்ன, முனைவர் பட்டமோ அல்லது வித்வான் பட்டமோ, அது மாதிரி பட்டம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. ஏனுங்க நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு. நீங்கள் இப்போ கட்சிக்காரர்கள் அந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்த்து வைக்கிறாங்களே அந்த சொத்து, இதெல்லாம் பற்றி வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு நாள் சொல்கிறாரு. ஒரு நாள் உட்காந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒத்து பார்த்துருக்காரு போட்டிருக்கு. அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு 7 பிறப்பும் ஏமாப்படுத்து அப்படிங்கிறாரு. கல்வி ஒன்று தான் வந்து அடுத்த 7 பிறவி, ஒரு மனுஷனுக்கு 7 பிறவின்னு சொல்லப்படுகிறது. அப்படி பிறவி இருக்குமானால் இந்த 7 பிறவிக்கும் வந்து உன் கூட வரப்போகிறது கல்வி மட்டும்தான். எனவே கல்விக்கு முதலிடம் கொடுத்து செல்வத்துக்கு 2ஆம் இடம். அதனால தான் வந்து அவர் சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு வைக்கிறான் பாருங்க, கல்வியா செல்வமா வீரம்மா அப்படின்னு ஒரு. அதில் வந்து கல்வியா அப்படிங்கிறது தான் முதல்ல வைக்கிறான். செல்வமா வீரமான, கல்வி இருந்தால் செல்வமும் வரும், கல்வி இருந்தால் வீரமும் வந்துடும். அதனால கல்விக்கு முதலிடம் கொடுத்த தமிழகம். எனவே வள்ளுவர் காலத்திலேயே வித்வானுக்கு படிக்க வைத்தவர்கள். ஆனால் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் பட்டம் வாங்கினாங்க அப்படிங்கிற வார்த்தை தமிழ் சமூகத்தை வந்து களங்கப்படுத்துவதாகவும் அசிங்கப்படுத்துவதாகவும் ஒருபடி கீழே இழுத்து செல்வதாகவும் இருக்கிறது. அவர் வயதுக்கும் இந்த கட்சிக்கும் உரிய மரியாதையை காப்பாற்றுகிற வகையில் அவருடைய வார்த்தைகளில் நாகரிகம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அறிவுரை. சார், பல்வேறு கருத்துக்களை எங்களோட பதிவு செஞ்சதற்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, வணக்கம்.